ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இது இருக்கிற மாதிரி சார். இந்த ரோபோட்டை வந்து உருவாக்குறவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ஸ்டோட்மேன் சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி. அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிக்கோ போட்டு ராயல் கியூ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சு வெளியில விட்டுருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனுஷப்படுற மாதிரி லாபமும் நஷ்டமும் ரெண்டுமே சேர்ந்து வரும். இவர் அந்த அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷப்படுற மாதிரி ரோபோட் பண்றதுக்கு வந்து சரியில்லை, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாஸே இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த குழுவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் சரி வராது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவர் அந்த குழுவுல இருந்து வெளியில வந்து அவரோட தொழில் திறமையை வச்சு ஒரு 4 வருஷமா அதை வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு டைம் எடுத்து அதை உருவாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா யூகே கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவ்டு வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்பர் 1 பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னாக்க கிரிப்டோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு சார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வர்றதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கமா எடுத்து நமக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. இது இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 10 மாசம் முடிஞ்சு 11வது மாசம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த 11ஆம் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க என்னோட அவர் நண்பர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் மோகன்கிறவர் எனக்கு தெரியும். அவரோட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க டிராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை கூப்பிட்டாரு. சரி பண்ணுங்க சார் பார்க்கலாம் அப்படிங்கிற வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு எப்படி போதை நாங்களும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்றதோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா $10, $20, $30, $40 எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு 15 நாள் 30 நாளைக்கு ஒரு டைம் நாமக்கல் வரும்போது வந்து பார்த்துட்டு போவார். அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது மாசம் வந்து என்னை வந்து பார்க்கும்போது அவரோட வருமானம் ஒரு நாளைக்கு $100 தாண்டுச்சு. ஒரு $100 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 92 ரூபா 93 ரூபா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து சர்வசாதாரணமா ஒரு 10,000 ரூபாய் ரீச் பண்றாரு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி அதை வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து 6ஆம் தேதி 2வது மாசம் தான் ஃபர்ஸ்ட் ஐடி போட்டேன் நானு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த $150 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐடி போட்டிருக்கேன். வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து ஒரு 7 வகையான பேக்கேஜ் இருக்கு. $150, $300, $600, $1,200, $2,400, 4,800, 9,600 ஒரு 14,000 ரூபாயில இருந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல முதலீடு பண்ணிக்கலாம் சார். ஒரு 14,000 முதலீடு பண்ணி உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த நிறுவனம் மாதிரி இந்த நிறுவனத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் 2 அதனாலதான் உள்ள வந்தேன் நானு. என்ன விஷயம் அப்படின்னாக்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க மத்த இதுல நிறுவனத்துல நீங்க எந்த பிசினஸ்ல வந்து உள்ள போனீங்கனாலும் நீங்க போட்ட பேமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த இடத்துல கண்டிஷன் வைப்பான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ரெஃபர் பண்ணுங்க, 4 பேர் ரெஃபர் பண்ணுங்க, அப்பதான் இந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி செக் வைப்பான். 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிஷன் இதுல எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கல. நீங்க போடுற பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் போட்டீங்கன்னா அந்த பேக்கேஜுக்கு உண்டான வருமானம் ஒரு ஆளை சேர்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னு எந்த விதத்துலயும் கண்டிஷன் இல்லை. இன்னும் 2வது பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன அப்படின்னாக்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வகையான பேக்கேஜ் இருக்கு. 7 வகையான பேக்கேஜ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு $150 இருக்கு பையன் பேசிட்டு இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னாக்க சரி இவ்வளவு நாள் போராடிட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,12,000 ரூபாய் பண்ணுனீங்க அப்படின்னாக்க ஒரு $1,200 பேக்கேஜ் நீங்க வரலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபாய் கிடைக்கும் சார். அந்த மாதிரி நீங்க ஒரு பேக்கேஜ் எடுத்தாலும் இந்த 7 வகையான பேக்கேஜ் காமிங்க சார். சார் இந்த ஸ்லைடை வச்சிடுறேன். ஸ்லைடு வைங்க. அந்த 7 வகையான பேக்கேஜ் வைங்க. கொஞ்சம் அப்படியே பெருசு பண்ணு சார். கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா சார்? சார் விவேகானந்தர் ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா ஃப்ரெண்டு. சார் தெரியுதுல சரிங்களா? வணக்கம் 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 விவேகானந்த் சார். சார் வந்து அருணாச்சலம் நாமக்கல்ல இருக்கிறாங்க. தொழில் அதிபர் தான். அதாவது என்னன்னா இந்த பாடி லாரிக்குல பாடி கட்டுற இது ஓனா வச்சிருக்கிறாங்க. பிளஸ் ஆமா நிறைய நல்ல உள்ளங்கள். அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு, நம்ம கேட்டுப்போம். விவேகானந்தன் நீங்க சார் வந்து விவேகானந்தன் சாஃப்ட்வேர்ல இருக்கிற இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர், டெக்னாலஜி இன்ஜினியரிங், பெங்களூர் அண்ட் திருச்சி, மதுரை 3 ரொட்டேஷன்ல வருவாரு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏழுமலை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு.
அதாவது ஓகே எனக்கு சார். எல்லா ஏஜ்லயும் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. சின்ன ஏஜ் வந்து 7 நாங்கெல்லாம் வயசானவங்க. ஓகே ஓகே அதனால ஓகே சார். ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல சார். பண்ணுறேன். வணக்கம், நாமக்கல் அருணாச்சலம் சார். வணக்கம் சார். கேளுங்க சார். வணக்கம் சார். பாய். வணக்கம் வணக்கம். விவேகானந்த ஐயா தானா? விவேகானந்தா. விவேகானந்தா. நமச்சிவாய நமச்சிவாய. நன்றி நன்றி. நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிற வாய்ப்பை அந்த நாராயணனே தந்திருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா நாராயணோடு சேர்ந்து அருணாச்சலமும் அதுல பயணிக்கிறார். சேவடர் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அருணாச்சலம் என்பது திருநாமம். அதனால அது எப்பவுமே இருப்பது. சார், என் பேர் அருணாச்சலம். நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 32 வருஷமா பாடி பில்டிங் ஒர்க் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா வந்ததுன்னா எடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களா பள்ளியா தெரியல. இது வந்து ஜிபிடி ரோபோட் ட்ரேடு. இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே உள்ள வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 11 மாசம் ஆகுது. நண்பர்ல 11 மாசமா வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணின பயணத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க என்னால வந்து ஆரம்பத்திலே அவங்கள கூட ஜாயின் பண்ணி இணைச்சு போக முடியல. எனக்கு சில வேலை இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே நாள் தள்ளி போயிடுச்சு. நான் வந்து 6ஆம் தேதி 2வது மாசம் வந்து உள்ள ஜாயின் பண்ணினேன். இதுல வந்து மினிமம் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 150 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐடியும், இது 5வது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா $2400. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் முதலீடு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஐடியும் போட்டு கிட்டத்தட்ட என்னோட சொந்த பணத்தை மட்டும் ஒரு 3 லட்சம் ரூபாய் அதுல மொழி பண்ணியிருக்கேன். இந்த 3 லட்சம் ரூபாய் முதலீடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து கம்பெனி கொடுக்கற பிரகாரம் ஒரு இதுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு $150 பேக்கேஜுக்கு 5 லட்சம் ரூபாய். அப்ப அதுக்கு வந்து ஒரு 25 லட்சம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 2400 பேக்கேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய். 1,05,00,000 ரூபாய்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல முதலீடு பண்ணி வரக்கூடிய ரிட்டர்னுக்காக நான் வந்து முதலீடு பண்ணி வச்சுட்டேன். நான் பண்ற ஒர்க்குக்கு தனி சார் அது. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் எப்படி பண்றோம், எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சென்னையில மியூட் ஆயிடுச்சு. மைக் ஆன் பண்ணிக்கணும். ஹலோ சார், அருணாச்சலம் சார், மியூட் ஆயிடுச்சு சார். சார் மோகன் சார் முதலே கூப்பிட்டு இப்பதான் வந்தாரு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் வர சொல்லியிருக்கேன். அவரு உள்ள வந்துருவார். நாராயண் சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க நீங்க. அதான் மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா லைன்ல வந்தாரு. அவருக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். லிங்க் அனுப்பிட்டீங்களா? வர சொல்லுங்க, அவரே வர சொல்லுங்க. வரல சொல்லியிருக்கேன். அப்படி வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $150 வந்து ஒரு 7 வகையான பேக்கேஜ் இருக்கு சார். ஒரு $150 ஒரு 14,000 முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய். ஒரு $300 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 28,000 ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். ஒரு 56,000 ரூபாய் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $600 பேக்கேஜ் எடுத்து வந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 20 லட்சம் ரூபாய். ஒரு 1,12,000 ரூபாய் பண்ணி ஒரு பேக்கேஜ்ல வந்து $1,200 பேக்கேஜ்ல வந்து $2,400 பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2,24,000 முதலீடு பண்ணி வந்தாங்கன்னா 80 லட்சம் ரூபாய். ஒரு 4,48,000 முதலீடு பண்ணி அவங்க வந்து $4,800 பேக்கேஜ்ல வந்தாங்கன்னா 1,60,00,000 ரூபாய். ஒரு 9 லட்சம் ரூபாய், ஒரு 4,000 கம்மியா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வந்தாங்கன்னா 3,4 கோடி ரூபாய், 3,4 கோடி கிடைக்கும் சார். இதுதான் இதோட பேக்கேஜ். இதுல வந்து நான் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த $2,400 பேக்கேஜ் போட்டு ஒரு மாசம் வித்ரா எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க அதோட வித்ரா அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் மாசம் அதோட வித்ரா வந்து பாத்தீங்கன்னாக்க 26,000 ரூபாய் எடுத்திருக்கு சார். அதுல 10% போக 23,000 ரூபாய் எனக்கு நெட்டா கையில கிடைச்சிருக்கு. அதோட ஸ்கிரீன்ஷாட் இதுல வந்து கொடுத்துருக்கேன். சார் ஷேர் பண்ணுவார். அப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 வகையான பேக்கேஜ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து ஒரு
ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் உள்ள வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயனடையலாம் அப்படிங்கிறதுக்காக 7 வகையான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சார் இந்த $150 பேக்கேஜ் மட்டும் அப்படியே காட்டு சார் ஸ்கிரீன்ல. சார் அந்த $150 நீங்க முதலீடு பண்றீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னாக்க 2% சார். நீங்க $150 பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க டெய்லி $3 வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கள் டு வெள்ளி 5 நாள். 5 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல 20 நாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான லீவும் கிடையாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 நேரம் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அது எவ்வளவு வந்தாலும் கம்பெனி எடுத்துக்குவாங்க. நமக்கு 20 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா $60 கொடுப்பாங்க. அந்த $60 3ஆ பிரிக்கிறாங்க சார். $60 3ஆ பிரிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த $30 உங்களுக்கு வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த $30 வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 30% கையில கொடுப்பாங்க. $18 உங்களுக்கு கிடைக்கும். கையில மாசம் நீங்க வித்ரா போடுறது. 60% உங்களுக்கு வந்து ரீடாப் போயிடும். அது வந்து $36 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் முதலீட்டோட சேர்ந்து 150 வந்து பாத்தீங்கன்னா 186 ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரியா அதை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா $6. ஒரு நபரை நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $6 கிடைக்கும். 2 பேர் வந்தாங்க அப்படின்னா $12 கிடைக்கும். 2ஆவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $7. ஒருத்தர் நபர் சேர்த்த 2 4 பேர் சேர்த்தா வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த 7 $28 கிடைக்கும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டீம் போக போக உங்களோட வருமானமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அடுத்து 2ஆவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க பண்ணக்கூடிய முதலீடு வந்து $36 அங்க வந்து ட்ரேட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் கொண்டு வாங்க சார். கொஞ்சம் அப்படியே நிறுத்துங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 போட்டுங்க பாருங்க. நம்ம 150 186 அது எடுங்க சார். அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சம் கீழே இறக்கினா கூட வரும். இப்ப $600 இருக்குது. 300 150 அதுக்கு மேல கேக்குறேன். இல்ல $150 சார். நாராயண் சார். சொல்லுங்க சார் $150 நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 150 இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம 6 டாப் அப் பண்றோம்ல அந்த 150 பேட்ச் எடுங்களேன். 150 இருக்கு. மந்த்லி 40% 60. அதுல வந்து வித்ராயல் 30% $18. 36 வந்து திருப்பி இதுல ஏறிடுது. 150 + 36 அடுத்து 186 ஆயிருது. ஆமா. அதுல 40% 74.4. அதுல வித்ராயல் வந்து 22.2. அப்புறம் மீதி இருக்கிற அதான் நிறுத்த சொல்றேன். அடுத்தது 30% தான் தெரியுது. சொல்லுங்க சார். நீங்க 30 60 தெரியுற மாதிரி கொஞ்சம் அப்படி நிறுத்துங்க. இந்த பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் $150 போடுறோம். அதை இருக்கு சார். அந்த முன்னாள் கொண்டு வாங்க. 1 2 போட்டுருங்க பாருங்க. 15 மாசம் 15 மாசம். 1 2 தாங்க. கொஞ்சம் இடம் மூலம் நகர்த்த சொல்றாங்க. இடம் மூலம் நகர்த்த இடத்த மட்டும் நிறுத்துங்க. அது நகர்த்த மாட்டீங்க. வரேன். இது இப்ப அந்த 30% காமிக்கிறீங்களா சார்? அதை வந்து பாத்தீங்கன்னா 150 ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் காமி. இதா நிறுத்துங்க அப்படியே. இப்ப தெரியுதா? 30% இருக்கு சார். அது இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொண்டாங்க. 1 2 3 போட்டுக்கலாம். சீரியல் ஃபர்ஸ்ட் கொண்டாங்க. ஆமா. 1 மந்த். 2வது அமௌண்ட். அந்த ஸ்கிரீன்ல காமிங்க. அந்த 1 2 3 4 எண்ணிக்கை புரியல. 1 2 3 4 வர ஃபர்ஸ்ட் பேஜ் காட்டுங்க ஐயா. இதா 1 2 3 வருது. இது இல்ல. அதுல இந்த $150 செகண்ட் பார்ட் 1ன்னு போட்டு $180 வருது. அதுல நகர்த்து இடமூலம் நகர்த்தினா 1 2 3 கிடைக்கும். நீங்க சொல்லுங்க. நான் அப்படியே மாத்திட்டு வரேன். அதை கர்சர் காமிக்கிறேன். இல்ல ஓகே. இல்ல இப்ப இதுதான் சார். இதுதான் இது போதும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த $44 வந்து $36 86 ஆயிருது. அப்ப வந்து உங்களோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா $74. அதுல உங்களுக்கு வந்து 2ஆவது மாசம் $22 கையில கிடைக்கும். டாப் அப் வந்து பாத்தீங்கன்னா $44 வந்துடும். 3ஆவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வந்து பாத்தீங்கன்னா 60% growth ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $230 ட்ரேட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு $92. உங்களுக்கு கையில கிடைக்கிறது 30% வித்ரா போடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $27 கிடைக்கும். மீதி வந்து 60% டாப் அப் ஆகும்.
4வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 285 ட்ரேட் ஆகும். அதுல வந்து கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க $114 கிடைக்கும். அதுல உங்க கை கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா $30 எடுத்துக்கலாம், மீதி 60% டாப் அப் ஆயிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து இந்த இடத்துல பாருங்க $354 ஆயிருது. இந்த இடத்துல உங்களுக்கு கையில கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க 40% $42 கிடைக்கும். இந்த 5 மாசத்துலயே நீங்க போட்ட அந்த 150 USD உங்க கைக்கு வந்துடும். நீங்க போட்ட முதல்ல உங்க கைக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களோட முதலீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மடங்கா பெரிய 3 மடங்கு இந்த இடத்துல நிக்குது. அதே 6ஆம் மாசம் வந்து பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 60% ரீடாப் அப் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $439 ட்ரேட் ஆகும். அதுக்கு கிடைச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா $175 கிடைக்கும். அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $52. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்க போட்ட காசு கையில எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வரக்கூடிய USD நீங்க அப்படியே வச்சு கூட நீங்க வந்து மறு முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க, 6வது மாசம் 7வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அதிகரிச்சு 65, 81, 100, 124, 154, 189, 245, 304, 375ன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த 30% உங்களுக்கு 15 மாசத்துல உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னாக்க $1850 USD உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது ஐஎன்ஆரா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து $1,66,000 உங்களுக்கு நீங்க நெட்டா பணம் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா $150 போட்டது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150, 186, 230, 285, 354, 436, 545, 676, 838, 1039, 1289, 1650, 2046, 2537, 3148 பிளஸ் இதை வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து மொத்தம் இந்த 15 மாசத்துல நீங்க போட்ட 150 USDT இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3901 USDT நிக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணமா ஐஎன்ஆர் வித்ரா போட்டீங்கன்னா 3,51,000 இதையும் நீங்க வந்து மாசம் 30% வித்ரா போடுறதை கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,17,000 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க $150 முதலீடு பண்ணீங்க. அதுக்கு வந்து கிடைச்சிருக்க USDT கிடைச்சது பாத்தீங்கன்னா 5,751 USDT கிடைச்சிருக்கு சார். 40 மடங்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்ட முதல்ல 40 மடங்கா பெருகி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதமான கண்டிஷன் வைக்கல. நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறது உங்க தெரிஞ்ச நபரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறிவுப்படுத்தினா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும். இல்ல அப்படின்னாக்க நீங்க இதுலயே வந்து பாருங்க, நீங்க போட்டது வந்து 5 to 6 மாசத்துல உங்களுக்கு வந்து $18,000 கையில கிடைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் $81, $100 பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 7வது மாசமும் 8வது மாசம் 150 ஐடி ஒன்று போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9, 10 விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து $300 ஒரு ஐடி போடலாம். 150 பிளஸ் 300. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 198 அடுத்து 245 பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பாத்தீங்கன்னாக்க ஒரு $600 பேக்கேஜ் கொஞ்சம் சேர்த்து போட்டுடலாம். அடுத்தது 300, அடுத்தது 377 பாத்தீங்கன்னாக்க இதுல நம்ம எல்லாம் சேர்த்து அப்படியே 4 மாசம் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு 1,200 பேக்கேஜ் நீங்க போடலாம். அதுல வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க போட்ட $150 $14,000 முதலீடு வச்சு கிட்டத்தட்ட இதுலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா முதலீடை பெருக்கிக்கலாம். நீங்க எந்த மாசம் வந்து டாப் அப் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து 15 மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து இப்ப டாப் ஐடி போட்டிருக்கீங்க, கீழே ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. அது 15 மாசம் முடிய போது அப்புறம் என்ன நமக்கு ஏதோ வெளியில் போயிடும், அதுக்கப்புறம் பிசினஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க தேவையில்ல. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7வது மாசம் நடந்துட்டு இருக்கு. அந்த 7வது மாசம் வந்து நடந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7வது மாசம் முடிய போகுது அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் அப் பண்ணிடலாம். ஒரு $150, ஒரு $200, $300, $600 பேக்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பிசினஸ் உங்களுக்கு அப்படியே கண்ணி வாய் உங்களுக்கு வந்து ரெகுலரா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வர்றவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து சில 1000 போட்டுட்டு சில லட்சத்தை போட்டுட்டு கோடிக்கணக்கிலே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. 1000 போட்டவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா மோகன் சார்னு பாத்தீங்கன்னா நண்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு USD $300 சார் மோகன் சார் வந்துட்டாரு, லைன்ல இருக்கிறாரு. நீங்க பேசுறது மோகன் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்தை ஷேர் பண்ணுவாரு. மோகன் சார் வெல்கம். நாராயண் சார் நீங்களும் வெல்கம் பண்ணிருங்க. மோகன் சார் வணக்கம். மோகன் சார், மோகன் சாரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். வணக்கம் சார். ஒரே நிமிஷம் இருக்கு சார். நான் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். மோகன் சார் இவர் தர்மபுரின்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தாரு. ஒரு திரைப்பட
எங்க சார்? தருமபுரி தான் சார் அவரு. அதாவது ஒரு திரைப்பட பின்னணி உள்ள நபர். கே ரவிக்குமார் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கிறாரு. பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி இதுல கொடி கட்டி பறக்கக்கூடிய நபர். தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஐடி போட்டு இன்று நிறைய வேற பணக்காரர். நம்ம செல்வ சிந்தனை கொடுத்த மாதிரி இவர் பணமா கொடுக்குறாரு. அதுல வந்த நபர் தான் அருணாச்சலம் சார். அருணாச்சலம் சார் இன்னைக்கு ஒரு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். 5 பேர் சொன்னேன், 2 பேர் வந்திருக்கிறாங்க. மோகன் சார் நீங்க பேசலாம், உங்களோட இதையும் பேசலாம் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பா இருக்கையா, சிறப்பா இருக்கையா. வெல்கம். எல்லா லீடர்ஸ்க்கும் வணக்கம். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அருணாச்சலம் சார் வந்து இன்னைக்கு தனியா மீட்டிங் எடுத்து ஒரு 5 பேர்த்த உட்கார வச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாசமா அவர் என்ன ஃபாலோ பண்ணப்பெல்லாம் அதுல இல்ல சார். என்ன சார் இவ்வளவு பெரிய இன்கம் எப்படி சார் கொடுக்க முடியும்னு கேள்வி மேல கேள்வி, அத்தனை கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து தெளிவாயிட்டு இன்னைக்கு சாரே மீட்டிங் எடுக்கிறாருன்னா உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி மனமார்ந்த வாழ்த்துக்கள் அருணாச்சலம் சார். இதுக்கு எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். சார் இப்போ வந்து பிளான் சார் இப்ப சொல்லியிருப்பாரு, கேட்டுப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பத்தி மட்டும் வந்து சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். இப்போ வந்து நீங்க ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து இப்போ ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட், நான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்டுறேன். அதாவது என்னன்னா, இப்ப 150 காயின்ஸ் நீங்க வாங்க சொல்றீங்க, அது பினான்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குமா இல்ல ஜிபிடி அக்கௌண்ட்ல இருக்குமா? ரைட். இப்ப கம்பெனி வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு சார். ஒன்னு வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது உங்களுக்கு ட்ரேடிங் தெரியலன்னா நாங்க ட்ரேட் பண்ணி தரோம். சரி சார். இதுதான் கம்பெனி சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, $150 வந்து ரெண்டாவது விஷயம் தான். முதல்ல கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்னுடைய ரோபோட்டுக்கு ஒரு மாசம் வாடகை ஒரு $30 கொடுத்துருங்க. சரி. ஒரு மாசம் வாடகை கொடுத்துட்டு என்னுடைய ரோபோட் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். உங்க பினான்ஸுக்குள்ள நீங்க ஒரு $20, $30, $50 வச்சுக்காங்க. வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ணுங்க. நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நைட் 12 மணிக்குள்ள 7 டைம்ஸ் 7 தடவை உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து பண்ணி ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். நீங்க 1%, 2%, 3%, 4% நீங்க செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ரோபோட் வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்ப கம்பெனி என்ன சொல்லுது, என்னுடைய கம்பெனி லீகலா இல்லையா அப்படிங்கறத நீ ஜெனினிட்டி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கம்பெனி நமக்கு கொடுத்துருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், ஒரு $50, $100 வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணி பார்த்து நல்லா இருந்தா 15 மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. மாசம் $30 வாடகை கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது ஓகே நல்லா இருக்கு, ட்ரேட் பண்ணி பார்த்தா ப்ராஃபிட் வருது அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன செய்யலாம், பிசினஸ்க்குள்ள வரலாம். இது 2வது ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல சார் எனக்கு ட்ரேடிங் எல்லாம் தெரியாது, நான் பிசினஸ்க்குள்ளேயே வரேன்னா நீங்க தாராளம் பிசினஸ்க்குள்ள வாங்க, நாங்க ட்ரேட் பண்ணி தரேன்னு கம்பெனி சொல்லுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க $150 காயின் இல்ல $150 USDT நீங்க $150 உள்ள வந்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து 15 மாசம் அக்ரிமெண்ட் $5 லட்ச ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லுது. எப்ப சார் அசல் கிடைக்கும்? 5 மாசத்துல உங்க அசல் கிடைச்சிடும். எப்ப சார் வித்ட்ரா பண்ணலாம்? மாசம் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்ன டேட்ல போடுறீங்களோ அதே டேட்ல அடுத்த மாசம் நீங்க என்ன செய்யலாம், வித்ட்ரா போட்டுக்கலாம். அப்போ 15 மாசத்துல 5 லட்சம் கொடுக்கறதுக்கான ஒரு கம்பெனி இது வரைக்கும் எந்த கம்பெனி பேசுங்க சார். ஒரு நபர் வந்திருக்காரு, வேலு மனோகர்னு வந்திருக்காரு ஃப்ரெண்டு. மோகன் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். சோ 15 மாசத்துல நான் ஒர்க்கிங்ல வேலையே செய்யாம 5 லட்ச ரூபாய் கொடுக்குற ஒரு கம்பெனி இருக்குன்னா அது நம்ம ஜிபிடி பாட் மட்டும்தான். இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்டோம் சார். ரியல் எஸ்டேட்ல இருந்து, ப்ராடக்ட் பேஸ்ல இருந்து, காயின்ல இருந்து அத்தனையும் பார்த்துட்டோம் சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், டெய்லி 5% 10% கொடுக்குறேன், வாங்க சார் பைனரி போட்டுக்கன்னு சொல்றேன். எப்படி சார் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். நான் லேண்ட் போட்டுக்கிறேன், சைட் போட்டுக்கிறேன், வித்து கொடுக்குறேன். சைட்டு வித்தா இன்புட் வந்தா அவுட்புட்னால கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ அதே போல ப்ராடக்ட் பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் சூப்பர் நல்லா இருக்குது. அதே ப்ராடக்ட் நாம வாங்கிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்டு, நம்ம உடலுக்கு தேவை. இந்த ப்ராடக்ட் கீழே எடுத்துட்டு போய் நம்ம டீம் மூலமா டெவலப் பண்ணி இன்புட் வந்தாதான் அவுட்புட் அவனால கொடுக்க முடியும், இல்லைன்னா
அதுவும் ஸ்டாப். ஸோ எல்லாமே ஃபெயிலியர் தான். நமக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டீம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா டீம் வேணும். ஆனா நம்ம ஜிபிடி பாட்ல நீங்க வேலை செஞ்சாலும் பணம், வேலை செய்யலனாலும் பணம். அதுதான் மிகப்பெரிய ஹைலைட். நம்ம மக்களுக்கு 99% பிடிச்சமான ஒரு விஷயத்துன்னா, சார் நான் ஐடி போடுறேன் சார், நிறைய கம்பெனி போய் பார்த்துட்டு இழந்துட்டேன், லட்சங்கள் இல்ல கோடிகள் போட்டு நான் இழந்துட்டோம், வாங்கி கொடுத்துட்டோம், இன்னைக்கு ஏமாந்துட்டு பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனால நான் இனிமே யாருக்கும் போய் சொல்ல தயாரா இல்லை. நான் ஐடி போடுறேன், போட்டுட்டு உட்காந்துக்குவேன், எனக்கு பணம் கிடைக்குமா? 100% கிடைக்கும். எவ்வளவு சார் கிடைக்கும்? 5 லட்ச ரூபாய் கிடைக்கும். $300 போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். மொத்தம் 7 பேக்கேஜ். $600 போட்டா 20 லட்சம், $1500 40 லட்சம், $2400 80 லட்சம், $4800 $1,60,00,000 ரூபாய் இந்த கம்பெனி நமக்கு கொடுக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் சார். $9600 $3,20,00,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயமா சார்? எந்த கம்பெனியால் கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்க வேலையை செய்யாம. ஆனா நம்ம ஜிபிடி கொடுக்குது. எப்படி கொடுக்குது? எப்படி சாத்தியம்? ஆடம் சோல்மேன் 4 வருஷமா ரிஸ்க் எடுத்து போராடி ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்கிறார். இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு ரோபோட்டை அவரோட பார்ட்னர் 2 பேர் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. கூகுள் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும், சாட் ஜிபிடி போட்டீங்கன்னா வரும். அந்த ரோபோட்லயும் மைனஸ் பிளஸ் 2 இருக்கிறதுனாலதான் அவர் அதுல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு இந்த ரோபோட்டை உருவாக்கி இருக்கிறார். இந்த ரோபோட் உருவாக்கி வாய்ஸ் கிடைக்கல, மியூட் ஆயிடுச்சு, வாய்ஸ் கிடைக்கல. இப்ப சார் கிடைக்குது, பேசுங்க சார். ஓகே, மியூட் ஆயிட்டாரு, வாய்ஸ் கிடைக்கல. மியூட்ல இருக்குங்களா? எலும்பலையா கேக்குது ஐயா, நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்க இது கரெக்டா இருக்கான்னு. சார் நான் பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க. ஓகே ஓகே, ஐயாவோட வாய்ஸ் கிடைக்கல ஜி. என்னன்னு பாருங்க சார், டவர் இருக்கிற ஏரியா பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. உங்களுக்கு வந்து ஆடம் சோல்மேன் 4 வருஷமா போராடி உருவாக்கி யூகே கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லீகலா பண்ணிட்டாரு. இது ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா டீடைல் கூகுள் கொடுத்துருக்காரு, சர்ச் பண்ணிக்காங்க. 3வது, இவ்வளவு பெரிய இன்கம் எங்க சார் இந்த ரோபோட்டால கொடுக்க முடியுது? பினான்ஸுக்குள்ள கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ணுது. ஒரு நாளைக்கு 10 ல இருந்து 30% எடுக்கிறாங்க. நமக்கு டெய்லி 2% தான் கொடுக்குறாங்க. அப்போ 15 மாசத்துல 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவன் 20 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிடறான். அதனால நமக்கு ஈஸியா 5 லட்ச ரூபாய் அவங்களால கொடுக்க முடியுது. அது ஒட்டுமொத்தமா கொடுக்கலையே, ஒவ்வொரு மாசமும் காம்பவுண்டிங்ல உங்க அசல் எடுத்து வச்சு 60% ரீட்டா பாப் ஆகுது, 10% அப்ளைனுக்கு போகுது, 30% தான் மாசம் வித்ட்ரா பண்றீங்க. 15வது மாசம் ஒட்டுமொத்தமா கொடுக்குறா. மாசம் நீங்க வித்ட்ரா பண்ணது கிட்டத்தட்ட 1,66,000 வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. எந்த வேலையும் செய்யாம 15வது மாசம் ஒரு 3 லட்ச ரூபாய் உள்ள வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வரீங்க. அப்ப அந்த 3 லட்ச ரூபாய்க்கான இன்கம் அவங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. சோ அதனால எவ்வளவு பெரிய இன்கம் பினான்ஸுக்குள்ள கிரிப்டோ கரன்சில ஒரு கடலுக்குள்ள ட்ரேட் பண்ணதுனால இந்த கம்பெனி நமக்கு கொடுக்க முடியுது. இது வாய்ஸ் கிடைக்கல ஐயாவோட வாய்ஸ் ரொம்ப நேரமா. ஐயா உங்களுக்கு கிடைக்கலையா? கேக்குது, எங்களுக்கு எல்லாம் கேக்குது ஐயா. எலுமலை ஐயா, உங்களுக்கு கேட்கலையா? கட் பண்ணிட்டு திருப்பி உள்ள வரீங்களா? யார் ஐயாவா? நாராயணன் பேசுறேன். எங்களுக்கு எல்லாம் கேக்குது, உங்களுக்கு டவர் ஐயா பேசுறது கேட்கல, அதனாலதான் சொல்லுவோம். இல்ல ஐயா பேசுறது எங்களுக்கு கேக்குது, அதான் கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. சரி பாப்போம். சரி இல்ல நான் ரெக்கார்டிங் தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்லது. ஓகே, நீங்க பேசுங்க மோகன் சார். ஓகே, சோ நம்ம ரோபோட் பினான்ஸுக்குள்ள கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுனாலதான் எவ்வளவு பேர் ப்ராஃபிட் அவங்களால நமக்கு கொடுக்க முடியுது. வேற யாரா இருந்தாலும் இன்னைக்கு கம்பெனி ஒரு நாளைக்கு 10-20 கம்பெனி வருது, எல்லாரும் கூப்பிடுறாங்க, வாங்க சார் பெரிய அளவுல பண்ணலாம், உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி தரங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு அங்க ஆன்சர் இல்லை. ஆனா நம்ம ஜிபிடி பாட்ல A to Z எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. இன்னைக்கு 10 மாசம் முடிஞ்சு 11வது மாசம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இலக்கைகளை 4000 பேர் தாண்டி இருக்காங்க. தமிழ்நாட்டுல நான் ஃபர்ஸ்ட் ஐடி. சோ இன்னைக்கு அருமையான பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $300 to $400 பர் டே என்னுடைய இன்கம். இன்னொரு 6 மாசத்துல $1000 to $2000 ரீச் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு சூப்பரா இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா ஒன்லி ரோபோட் 100% பினான்ஸுக்குள்ள கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்றதுனால சாத்தியம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோபோட் ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுக்க, நோ லாஸே பண்ணாத ரோபோட் தான் 4 வருஷம் போராடி ஒரு உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் நமக்கு கொடுக்க முடியுது. சோ இதை தாண்டி நீங்க ஓகே சார் நல்லா இருக்குது,
நான் இறங்கி ஒர்க் பண்றேன் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இறங்கி ஒர்க் பண்ண 2 ரெஃபரல் கொடுக்கணும். 2 ரெஃபரல் மூலமா நீங்க ஒரு 2, 4, 8, 16, 32, 64 டீம் டெவலப் பண்ணீங்கன்னா 15 மாசத்துல 80 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். சார் கம்பெனியுடைய நோக்கம் ஒரு 500 கோடியா 1000 கோடியா இல்ல சார். ஆடம் சூல்மேன் ஒரு பொன்முட்டியற வார்த்தை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய எய்ம் உலக கோடீஸ்வரர் ஒருத்தர் ஆகணும். அதே சமயத்துல உங்களையும் 15 மாசத்துல 560 கோடி ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும். முடியுமா சார்? 560 கோடி ரூபாய் 15 மாசத்துல? இது எல்லா இன்கம் நீங்க சேர்த்துனீங்கன்னா 560 கோடி. நமக்கு அவ்வளவு வேண்டாம். 80 கோடி ரூபாய் கண்டிப்பா உங்களால எய்ம் பண்ண முடியும்னு சொல்றாரு. மோனோலைன் இன்னொரு இன்கம். அது அருணாச்சல சார் உங்களுக்கு சொல்லுவாரு, காட்டியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. சோ இந்த மோனோலைனுங்கிற இன்கம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நெட்வொர்க் லீடர்ஸும் இன்னைக்கு வந்து லட்சங்கள்ல கோடி கணக்கில் இழந்து தோத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மோனோலைனை உருவாக்கி இருக்கிறார். ஸ்டார்டிங்ல நிறைய கம்பெனி பார்த்திருப்போம் சார். நாம ஸ்டார்டிங்ல 2%, 1, அரை, கால் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். லெவல் கான்செப்ட்ல இது பைனரி கிடையாது. லெவல் கான்செப்ட்ல பெரும்பாலும் கீழே போக போக கம்மியா தான் கொடுப்பான். ஆனா நம்ம மோனோலைன் இன்கம்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா $6 ஆரம்பிக்கிறாங்க. 15வது லெவல்ல ஒருத்தர் விட்ரா போட்டா $125 கொடுக்குறாரு சார். எந்த கம்பெனியாவது கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? 6, 7 பாருங்க, அந்த இன்கம் சார் ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. மோனோலைனுங்கிற ஒரு இன்கம் இருக்கும் பாருங்க. 6, 7, 9, 10, 15, 20 சொல்லி கீழே போக போக பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல பாருங்க மோனோலைன் இன்கம்ல ஸ்டார்டிங்ல நீங்க 2 பேர் கொடுத்தீங்க, ஒரு நபர் மூலமா $6 கிடைக்கும். 2 பேர் கொடுத்தீங்கன்னா $12 கிடைக்கும் இமீடியட்டா. நீங்க உடனே வந்து என்ன செய்யலாம், விட்ரா பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் விட்ரா $15. 15, 30, 45, 60, 75, 90 இப்படி தான் பண்ண முடியும். இங்க நீங்க 2 ரெஃபரல் கொடுத்த உடனே $6, $12 வச்சு இமீடியட்டா நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். சாரி, விட்ரா பண்ண முடியாது. அடுத்தது 2 பேர் மூலமா 4 பேர் வந்தா ஒரு நபர் மூலமா $7 கிடைக்கும். அப்ப 4 பேருக்கு எவ்வளவுங்க? $28. ஏற்கனவே 12, 40, $30 விட்ரா பண்ணிக்கலாம். $10 பெண்டிங் இருக்கும். அடுத்தது 4 பேர் மூலமா 8 பேர் வந்தா ஒரு நபர் மூலமா $9 கிடைக்கும். அடுத்து 9ன்னா எவ்வளவுங்க? $72. ஏற்கனவே ஒரு 10 82, $75 நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். மீதி $7 பெண்டிங் இருக்கும். அடுத்து 8 பேர் மூலமா 16 பேர் வந்தா ஒரு நபர் மூலமா $10 கிடைக்கும். $160 இமீடியட்டா நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல பாருங்க, 15வது லெவல்ல ஒருத்தர் விட்ரா போட்டா $125. 2 பேர் ஃபார்ம் ஆகி 15 மாசத்துல ஒரு 32,000 பேர் கீழே போட்டுருக்காங்க பாரு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் பக்கமா வருவாங்க. இந்த 32,000 பேர் வந்துட்டா அந்த இடத்துல ரீச் பண்ற போது 30 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. இது இல்லாம இந்த மோனோலைன்ல மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் 68 லட்சம் USDT, INRல 61 கோடி. 10% போனாலும் 50, இது ஒரு 30, 80 கோடி ரூபாய் உங்களுடைய வருமானம். இது எவ்வளவு சார்? 15 மாசத்துல சாத்தியமா? 100% சாத்தியம் சார். நம்ம 2 பேர்த்த போக்கஸ் பண்றோம், 2, 4, 8 டீம் டெவலப் பண்றோம். 15 மாசத்துல கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட செயல்பட்டா சார், முடியாதது முயலாதது மட்டும்தான் சார். முயற்சி பண்ணா நிச்சயமா முடியும். 69 வயசுல KFC ஓனர், பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி. இன்னைக்கு அவருடைய லைஃப் பார்த்து பாருங்க, எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சு இன்னைக்கு 69 வயசுல சாதிச்சிருக்காரு. நாம ஏன் சார் சாதிக்க முடியாது? நிச்சயமா உங்களால எங்களாலையும் 80 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 6ல ஆரம்பிச்சு கீழே போக போக அதிகமா கொடுத்து $125 15வது லெவலில் ஒருத்தர் விட்ரா போட்டா $125னா 32,000 பேருக்கு எவ்வளவு பாருங்க கீழே போட்டுருக்காங்க. அப்போ நாம 32,000 பேர் கொண்டு வரதுக்கான ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா 60 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா ஏன் சார் எடுக்கக்கூடாது? சார் 10வது படிக்கிறோம், பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன் பாஸ் பண்ணணும்? 10வது பாஸ் பண்ணாதான், மெயினே 10வது தான். பாஸ் பண்ணாதான் 12வது போக முடியும், காலேஜுக்கு போக முடியும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையில போய் சேர முடியும், நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆகணும். இதுக்கு பணம் வேணும், அதுக்கு படிக்கணும். அதுக்கு அதை நான் 10வது படிச்சு பாஸ் பண்ணணும், வெறித்தனமா இறங்குறோம். சோ 10வதுக்குள்ள போறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 35 மார்க் எடுத்துட்டு போவீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 100 மார்க் எடுப்பேன்னு போனாதான் கடைசி ஒரு 70, 80, 60, கடைசியில் ஒரு 35 மார்க்காவது பாஸ் மார்க் நம்ம எடுப்போம். அதே மாதிரி நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. அதுக்காக தான் படிக்கிறோம். இப்போ இந்த கம்பெனி என்ன சொல்லுது? நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு 80 கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லுது. ஏன் சார் நம்ம அந்த 10ஆம் கிளாஸ் எடுத்த அந்த ரிஸ்க் இதுக்கு ஏன் சார் எடுக்கக்கூடாது? லைஃப்ல நம்ம செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஏன் நம்ம இதுக்காக போராடக்கூடாது? ஒரு 2 மாசம் பிளான் பண்ணுங்க.
ஒரு 10 பேர்த்த ரெடி பண்ணுங்க, அதுல 2 பேரை சூஸ் பண்ணுங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்க, நேர்ல என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். 100% உங்க ஐடி போட்டுருவாங்க. முடியும் சார், கண்டிப்பா முடியும் சார். ஏன்னா எத்தனையோ கம்பெனிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கிரௌடுன்னு ஒரு கம்பெனி வந்து எத்தனை பேர் சார் இருக்கிறாங்கன்னு கேட்டா 78 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எத்தனைக்கும் அது வந்து மணி ரொட்டேஷன் தான். ஒரு 6 மாசம் நடத்துறாங்க, 6-7 மாசம் நடத்திட்டு அதுக்கப்புறம் இழுத்து மூடிட்டு போயிட்டானுங்க. ஒண்ணும் இல்லாத கம்பெனிக்கே இவ்வளவு அப்படின்னா, இவ்வளவு லீகலா, இவ்வளவு ஜெனினா, தெளிவா இவ்வளவு பெரிய இன்கம் கொடுக்குற கம்பெனியில் நம்ம ஏன் சார் இறங்கி போராடக்கூடாது? ஒரு 2 மாசம் போராடணும்னா நிச்சயமா லைஃப்ல நம்ம செட்டில் சார். சார் படிச்சு வேலைக்கு போனாலும் ஒரு 50,000-60,000 சம்பளம் வந்ததுன்னாதான் மாசம் ஒரு 20,000 நம்மளால எடுத்து வைக்க முடியும். அப்படி எடுத்து வச்சாலும் ரிட்டையர் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 70-80 லட்சம் ரூபாய் கையில இருக்கும். ஆனா 15 மாசத்துல 80 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஏன் சார் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது? கண்டிப்பா முடியும் சார். கம்பெனி அவ்வளவு லீகலா, அவ்வளவு ஜெனினா, அவ்வளவு தெளிவா இந்த கம்பெனி நமக்கு கொடுத்துருக்கு. சோ உங்களால 80 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் இந்த மோனோ லைன்ல. சார் 100% நடக்கல, 50% நடந்தா கூட ஒரு 40 கோடி ரூபாய் இருக்குது, 10% நடந்தா கூட 8 கோடி ரூபாய் இருக்குது. ஒரே 1% 10 ரப்பல் கொடுத்தீங்க, ஒரு 2 பேர் வேலை செஞ்சாங்க, ஒரு 5,000-6,000 பேர் உள்ள இருக்கிறாங்கன்னு கேட்டீங்களா, கண்டிப்பா உங்களால 1-2 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் 15 மாசத்துல. 2 கோடி ரூபாய் வந்தா கூட போதுமானது தான் சார், 1 கோடி ரூபாய் வந்தா கூட போதுமானது சார். அதனால கண்டிப்பா நம்ம வந்து பெரிய அளவு சக்சஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு இன்கம் ஜிபிடி கொடுத்துருக்குது. வாங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு உள்ள வாங்க. உள்ள வர்றதுக்கு முன்னால 1000 தடவை யோசிங்க சார். இன்னொரு விஷயம், எந்த கம்பெனி வந்தாலும் தெளிவானதுக்கு அப்புறம் டக்குன்னு இறங்கிடணும். அதுக்கு முன்னால நம்ம எல்லா கொஸ்டின் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறோம். பயந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா எல்லா கம்பெனிலையும் அப்படிதான் இருக்கும். அந்த பயத்தை தூக்கி வீசுங்க, வீசிட்டு இறங்க, களத்துல இறங்குங்க, தெளிவாய்க்காங்க, கூப்பிடுங்க, பெரிய அளவு சக்சஸ் பண்ணலாம் சார். தேங்க்ஸ் சார். ஏதாவது டவுட் தான் கேளுங்க சார். சொல்லுங்க சார். சார் ரொம்ப நன்றி சார் மோகன் சார். மோகன் சார், என்னோட முதல் கேள்வியை நான் கேட்டுறேன், அப்புறம் மத்தவங்களே எல்லாம் கேட்பாங்க. என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா பினான்ஸ்ல ட்ரேடிங் பண்ணலான்னு, அது ஏதாவது உங்க வாலெட்ல வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா, காமிக்க சார்? முடியுமா? இப்போ இல்ல சார், நான் டீட்டெயில் சாருக்கு அனுப்பிடுறேன். என்னுடைய டவுன்லைன்ல என்னுடைய அப்ளைன் ராஜா சார் எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணது போற உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரி சார், அது சரி சார், பாருங்க, பார் செக் பண்ணிக்காங்க. சரி சார், சரி சார், ஓகே சார். சார் ஏழுமலை ஐயா, விவேகானந்தன், இவரு வேற வேலு சார், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் எது கேட்குன்னா கேளுங்க சார். வேலு சார், விவேகானந்தன். நான் உங்ககிட்ட அப்புறமேட்டு நான் வெளியில இருக்கேன், பர்ச்சேஸ்ல இருக்கேன் ஒரு கடையில. சரி 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 சரி, பரவாயில்ல. சரி சார், சரி சார். ஏழுமலை ஐயா, கேட்க முடியுமா? உங்களுக்கு மைக் ஒர்க் ஆகுதா? சரியா இருக்கு ஐயா. சரி, கேளுங்கய்யா. அடுத்து விவேகானந்தன் கேட்கட்டும். உங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, அதுல வந்து எல்லாமே கிளியர் ஆகிற மாதிரி பாத்து. அதாவது வருமானம்னு வரும்போது பாத்தீங்கன்னா, உழைப்பவன் தழைப்பானுங்கிற ஒரு உன்னத கோட்பாட்டின்படி எந்த துறையில இருந்தாலும் உழைச்சா ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. கேக்குதுங்க ஐயா, கேக்குது. மகிழ்ச்சி. கேக்குதுயா, பேசுங்க. உழைக்க தயாரா இருக்கிறோம், நேரங்காலம் தெரியாம சுத்த தயாரா, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, இது என்ன சேரும்போது நம்ம செயல்பாடுகளின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா வசீகரமான வார்த்தைகள், நாக்க இழுத்து அதுல ஒரு வெள்ளத்தை தடவி கொண்டு போய் செயல்பட வைக்கிறாங்க. ஆனா எங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து நிறைய வீணாகி தான் இருக்கு. இப்ப ஐயா சொன்ன மாதிரி அனுபவ ரீதியான கருத்துக்கள்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 27-28 வயசுல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 வருஷத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பற்றுதல் கிடைக்காதா, அதை சார்ந்து நம்ம முன்னேறிட மாட்டோமான்னு ஓடி ஆடி ஆஞ்சி ஓஞ்சி எல்லாம் பார்த்து உள்ளதை விட்டுறமே தவிர 10 ரூபாய் சம்பாதிக்கல. இது நான் மட்டும் இல்ல, நாம சந்திக்கிற நபர்கள்ல ஒரு 10 பேரை சம்பாதிச்சோம்னா குறைஞ்சபட்சம் 6 பேர் அந்த கோட்பாட்டுக்கு அந்த பதிலுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படித்தான் சார் ஆச்சுன்னு. அதனால இதுல ஐயா அவங்க சொன்ன விதம் வந்து பாத்தீங்கன்னா, டவுன்லைனை பத்தி கவலை இல்லை. நீங்க போடுற முதலீடுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போடுற முதலீடை வந்து ட்ரேடிங் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றீங்க. அது வந்து 100% நம்பக்கூடியது. ஏன்னா ஆல்ரெடி நாம வந்து ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை நான் ஒப்புக்கொள்கிறோம். அதனால அதுவும் மட்டும் இல்லாம எங்களுடைய ஆடிட்டர் ஐயா சொல்லிருக்காரு, 150, 300 இந்த ரேஞ்சில வந்து நம்ம கம்பல்சரி எடுத்து உள்ள வர தயாரா இருக்கோம். கண்டிப்பா வந்துருவோம். இது வந்து மோகன் ஐயாவுக்காகவோ அருணாச்சல ஐயாவுக்காகவோ நான் சொல்லல, நம்முடைய நாராயண்ஜிக்காக கண்டிப்பா உள்ள வர தயாரா இருக்கிறோம். பண்ணிடலாம். ஏன்னா எங்களை ஒருபோதும் ஒரு தவறான பாதைக்கு அழைத்து செல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கை.
ஏன்னா எனக்கு மோகன் ஐயாவோ அருணாசல ஐயாவோ தெரியாது. எனக்கு வந்து மோகன் ஐயாவையும் பெரிய ஐஎஸ் முத்திரை என்கிட்ட குத்துறாரு. நீங்க 2 பேரும் பொறுப்பாளர், அவ்வளவுதான். நான் அதுக்கு அனுபவங்கள். அதனால நீங்க ஆய்வு பண்ணாம அதே சமயத்துல எங்களை ஒரு கண் கட்டிக்கிட்டு போய் ஒரு தவறான பாதை கொண்டு போக மாட்டேங்கிற 100க்கு 200% நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்றேன். அதனால நம்ம இதுல வந்து ஐயா சொன்ன கருத்தான், உழைக்காம சம்பாதிக்கணும் இங்க. ஏன்னா இது வரைக்கும் ஓடி ஓடி சைக்கிள் மெரிச்சு, டிவிஎஸ் பியூட்டி மெரிச்சு, எம்ஐடி மெரிச்சு, ஹீரோ ஹோண்டா மெரிச்சு எல்லாம் ஓடியா இருந்தாச்சு. இப்ப இருக்கிற கோட்பாட்டின் அடிப்படையில ஒரு முதலீடு போட்டிருக்கு, அதுல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது, அதை வச்சுட்டு வந்து நாட்கள் தள்ளப்படுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தாச்சு. அதனால இதுக்கு மறுபேதும் இல்லை. ஐயா சொல்லிட்டாங்க. என்னன்னா நாளையோ மறுநாள் இல்லாம இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும். எனிவே ஐயா அடிப்படை ஐயா டவுன் லைன்ல வந்துரும். நன்றி. வணக்கம். அருணாச்சலம் ஐயா என்ன சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? கேரண்டி நாராயணன் சொன்னது, மோடி கேரண்டி மாதிரி நாராயணன் கேரண்டி. அவரு சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க மேல வச்ச நம்பிக்கை நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த விதத்திலயும் குறையாது. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா ஏழுமலையே இன்னொரு ஒரு அதாவது அவங்க எனக்கு கேரண்டி கொடுத்தது என்னன்னா, 5 மாதங்கள் பொறுமையா இருந்தா நீங்க போட்ட பணம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு மேல வர்றது இல்ல, அதுல 50% நான் எடுத்துக்கிறேன்னாரு. நான் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இது வந்து ஐயா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்க கேட்டுட்டு உள்ள வந்தவங்க அந்த 1 மாசம் 2 மாசம் மாத்திரம் எங்களுக்கு கேரண்டியில வேணாம் சார், நாங்க வரதை நாங்களே எடுத்துக்கிறோம், நான் உங்களுக்கு பாதி கொடுக்கலாம் அப்படிங்கறது மாதிரி மக்கள் வந்து உள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப நாராயண் சார் சொன்னதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, நீங்க போடக்கூடிய 14,000மோ 28,000மோ 56,000மோ நீங்க எந்த பேக்கேஜ்ல வந்தாலும் சரி, உங்களுக்கு 5 மாசத்துல உங்களுக்கு பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். 5 மாசத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மாசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56,000 போட்டிருக்கீங்க, ஒரு 30,000 வந்துருச்சு, ஒரு உங்களுக்கு 26,000 வரணும். அதுல எப்படியா ஒரு நின்று போயிடுச்சு அப்படின்னா இந்த 26,000 கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு முதலீடு லாஸ் இல்லை. அதுக்கப்புறம் உங்க 56,000 நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய லாபத்துல ஆளுக்கு பாதி மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க 10 மாசம் வித்ரா போடுவீங்க, 15ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒட்டுக்கா வந்து பாத்தீங்கன்னா வித்ரா போடுவீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 மாசத்துக்கு மேல நீங்க வித்ரா போடக்கூடிய அமௌண்ட்ல ஆளுக்கு பாதி. அப்போ உங்க முதலுக்கு நாங்க கேரண்டி. ஓகேவா சார்? அதெல்லாம் உண்மையா. நான் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா என் தொழில் எனக்கு கான்பிடன்ட் அதிகம். அதனால நான் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை எழுதி கொடுத்து கூட நான் பாலிசி வாங்கியிருக்கேன். அது ரைட்டு. இது வந்து டாலரா கன்வெர்ட் ஆகும்போது NIR கன்வெர்ட் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கா? பண்ணிக்கலாம் சார், நீங்க எக்ஸ்சேஞ்சில கொடுத்தே மாத்திக்கலாம் சார். எக்ஸ்சேஞ்சில மாத்திக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க எங்களுக்கு டாலர் அனுப்புங்க, இமிடியேட்டா ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பணம் 5,000 வந்துடும். வேலை பிடிச்சு போச்சு. டாலர் வந்து எங்க வேலட் அனுப்புவோம், அதுக்கு அனுப்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கேஷ் பண்ணிக்கலாம். நாராயண் சார், நான் ஒரு $500 கொடுத்துட்டு $45,000 வித்ரா பண்ணிருப்பேன் சார். அதை மட்டும் காமிங்க. காமிக்கிறேன். விவேகானந்த் சார் நீங்க அதை காமிங்க சார்ட்ட காமிங்க. இதுல ஸ்கிரீன்ல கொண்டு வாங்க. $500 கொடுத்துட்டு $45,000 வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்ணிருக்கேன் சார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மேல இன்கம் பண்ணிருக்கேன் சார் நான். நீங்க கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு மைக்கை நோட் பண்ணிட்டு பேசுங்க சார். மைக்கை நோட் பண்ணிட்டு பேசுங்க சார். விவேகானந்தன் கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. மைக் ஆன் பண்ணல. ஓகே சார், வாங்க. வெல்கம் வாங்க சார். ஒரு நல்ல செஷன் சார். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு அவேர்னஸோட இருந்தது. ஆக்சுவலா எனக்கு கிரிப்டோன்றது வந்து ஒரு பேசிக் வந்து எல்லாரும் கிரிப்டோ கரன்சி அப்படின்றது மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து இன்னைக்கு எப்படி சாட் ஜிபிடி இதெல்லாம் வச்சு அவங்க எப்படி ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொன்னீங்க.
ஆக்சுவலா வந்து என்னன்னா இதுல வந்து என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா எப்படி இதுக்கு அந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு 30% டாக்ஸ் 20% டாக்ஸ்ன்னு சொல்றாங்களே. ஆக்சுவலா இந்தியாவே பொறுத்தளவுக்கு இது வந்து இன்னும் வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. இதை வந்து இது எனக்கு ரொம்ப பேசிக்கா இருக்கு, அதனால கேட்கறேன் நான் கேள்வி. இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா இதை அக்செப்ட் பண்ற மாதிரியே சொல்லலையே, அது எப்படி சார்? ரைட் சார், இப்போ நான் அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் சார். பினான்ஸ்ங்கிறது வந்து வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் அது. சோ இந்தியாவுக்குள்ள விட்டு அது இல்ல. இன்னைக்கு உலக எக்ஸ்சேஞ்ச் ஒரு நாளைக்கு 50,000 இருந்து 60,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் ஆகக்கூடிய இந்த பினான்ஸ்ங்கிற எக்ஸ்சேஞ்ச் இல்ல. P2P நிறைய பேர் பணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் தேவையான டாக்ஸ் வரலங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் தற்காலிகமா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ண மாதிரி யூஆர்எல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஆனா இந்தியாவுக்குள்ள நீங்க ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கவர்மெண்ட் வந்து தேவையானது, அதாவது எங்களுக்கு தேவையான டாக்ஸ் முறைப்படி வந்து சேர்ந்துட்டா நாங்க ஓபன் பண்ணிடுறோம்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. $2 பில்லியன் மேல குத்துறன்னு சொல்லிட்டு அவங்களும் பேச்சுவார்த்தையில வந்து போயிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவாங்க. சோ இந்தியாவில வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாத ஒழிய மற்ற நாடுகள்ல உலக எக்ஸ்சேஞ்சுனால அவங்க அங்க உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களால கொடுக்க முடியும். இந்தியாவில் மட்டும் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா கொடுக்க முடியாது. அது வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ், உங்களுக்கு தெரியும். இல்ல வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறமா வந்து இதுல வந்து என்னன்னா மினிமம் பேக்கேஜ் 14,000 அப்படிதானே சார்? 14,000 சார். ஓகே சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம எனிவே மார்க்கெட் வந்து அப்லயும் போகும் டவுன்லயும் போகும், எப்படி எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வந்து இன்கேஸ் வந்து ஒரு டவுன் சைட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் பேசிக் தான் கேட்கறேன். எதுவும் ஒரு டவுன் சைட் போகுது அப்படின்றப்ப வந்து டைம்ஸ் வந்து இந்த இதுல எல்லாம் பார்த்தோம்னா 2000 இடையில ஒரு வாட்டி கிரிப்டோ கரன்சி கிராஷ் ஆச்சுல. ஸோ அப்படின்னா கிராஷ் ஆகிற சமயத்துல எப்படி இதோட இம்பாக்ட் எப்படி சார் இருக்கும்? சரி, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிட்காயின் ஆகட்டும், எதிரியம் ஆகட்டும், ட்ரான் ஆகட்டும், இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 காயின் மேல இருக்கு. இதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு இந்த பிட்காயின் இன்னைக்கு 30 லட்சம் 60 லட்சம் ரூபாய் வரை தாண்டி இருக்கு. அப்ப எத்தனை தடவை இந்த காயின் ஏறி இறங்கி இருக்கும்? இல்ல பிட்காயின் 79,000 அந்த பிளக்சுவேஷன் எத்தனை தடவை ஏறுது இறங்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அது ஏறுது இறங்குது. டவுன்ல ஆனா கூட ஏறி இறங்கிதான் டவுன் ஆகுது. ஓகே. அப்போ நம்ம ரோபோட் என்ன பண்ணுது? அது ஏறனா விக்குது, இறங்கினா வாங்குது, விக்குது வாங்குது, அது ட்ரேட் பண்ணுது. அதனால எல்லா கையில ட்ரேட் பண்றதுனால எது ஏறுதோ அதுல எல்லாம் பாக்குது. ஏறும்போது விற்கும் வாங்கும், விற்கும் வாங்கும், ஆட்டோமேட்டிக் ப்ராஃபிட் தள்ளிடும். சோ இது கம்பெனி வந்து என்ன செய்யறாங்க, 1 கோடி ரூபாய் டெய்லி எனக்கு 10% வேணா அதை எடுத்து கொடுக்கும், 20% வேணா எடுத்து கொடுக்கும். 100 கோடியில் 1000 கோடி ரூபாய் போட்டாலும் டெய்லி எனக்கு 10% வேணா 5% எடுத்து கொடுக்கும். என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் அந்த ரோபோட் எடுத்து கொடுக்குது. இப்போ என்ன செஞ்சிருக்காரு, பேசிக்கா என்கிட்ட வந்து பொட்டன்சியல் குறைவுங்கிறதுனால நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்துக்கிறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கு வந்ததுனால நீங்க என்ன பண்ணுங்க, 14,000 போட்டு உள்ள வாங்க, ஒரு 5 மாசம் பாருங்க, எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, ஒரு 14,000 போட்டு உள்ள வந்து பாருங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. 5 மாசம் வந்துச்சா எடுத்து வச்சுக்காங்க. 6வது மாசத்துல இருந்து நீங்க என்ன பண்ணா, உங்க மனைவி பேர்ல ஒரு ஐடி போடலாம், வர டாலர் வச்சு 2 ஐடிக்கு வர டாலர் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு $150 வந்தா 3வது பையன் பேர்ல போடுங்க. 3 ஐடி ஆகி போச்சு, 3 ஐடிக்கு ஒரு $1 அசல் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், பல ஐடி போட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் இந்த ரோபோட்ல உங்களால உருவாக்க முடியும், வேலையே செய்யாம. ஐடி போட்டுட்டு உட்காந்துட்டாலும் நீங்க இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம எவ்வளவு எடுக்க போறோம், ஒரு 14,000 ரூபாய். சார் ரைட், எனக்கு சூப்பர் கண்டிப்பா. ஆனா எனக்கு கடைசியா வந்து டெக்னாலஜி சைடு இருக்கனால ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். நம்ம ஒரு ரோபோட் சொல்றோம்ல, செக்யூரிட்டி ரோபோட்டோட சாஃப்ட்வேர் செக்யூரிட்டினா நம்ம எவ்வளவு, ஏன்னா வந்து ஹேக்கிங் வந்து நிறைய நடக்குது. அதே சமயத்துல வந்து பார்த்தா சைபர் ஸ்கேம் ஈவன் வேர்ல்டு வைடா அவங்களால யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஈவன் மெனி கவர்மெண்ட்ஸ் பெரிய கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ணல. ஸோ ஹவு நம்மளோட ரோபோட்டை எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணிருக்கோம், சைபர் கிரைம்ல இருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிருக்கோம்? சார் இன்னைக்கு யூகே கவர்மெண்ட்ல ரிசர்ச் பண்ணிருக்கிறதுனால அது லீகல் பண்ணிட்டாரு, ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுக்கு. இல்ல சார், நான் கேக்குற கொஸ்டினே வேற. நான் வந்து இப்போ ரோபோட் சொல்றீங்க, ஒரு சிஸ்டம் சொல்றீங்களா, எப்பயுமே எனி வந்து ஒரு இதை கிராக் பண்ண முடியும். ஹேக்கிங்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். நம்மளோட இது எப்படி ஹேக்கிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றோம்னு நான் கேக்குறேன் நான். சார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொருத்துலயும் $20 $30 ஆல்ரெடி எடுத்திருந்தாங்க. இதுக்கு கம்பெனி என்ன பண்ணிருக்குன்னா
மெயிலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்தீங்கன்னா வித்ரா போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆயிரும். ஸோ அது செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஒண்ணு. யூகே கவர்மெண்ட்ல ரிசர்ச் பண்ணி செக்யூர் பண்ணது ஒண்ணு. ரெண்டாவது மெயிலுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை கொடுத்தாதான் வித்ரா பண்ணி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு செக்யூரிட்டியா நீ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசம் இதுக்கு தேவையான செக்யூரிட்டி வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இல்ல செக்யூரிட்டி அது ஒண்ணுதான். ஓகே சார், கண்டிப்பா இருக்கு. நான் சார் டிஸ்கஸ் சார் சைபர் கிரைம்ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இந்தியன் கவர்மெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அது வேர்ல்டு, அதாவது யூகே கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ணிட்டா நாம இப்ப என்ன பண்ண போறோம், ட்ரேட் பண்றாங்க, டாலரா கொடுக்குறாங்க, அது பினான்ஸுக்கு வருது, வித்ரா போட்டா ஐநாரா போயிருது. சோ இதுல வந்து இந்த நீங்க சொல்ல கிரைமுக்கோ அல்லது சைபர் கிரைம் மத்தக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல சார், ஆக்சுவலா என்னன்னா நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். என்னோட லேப்டாப்ப சிஸ்டத்தை ஈஸியா ஹேக் பண்ண முடியும். ஹேக்கர்ஸ் நினைச்சாங்கன்னா முடியும். லைக்வைஸ் நம்ம ரோபோட் வச்சு நம்ம பண்றோம்ல, அந்த ரோபோட்டை ஹேக் பண்ணவும் முடியும். இதுதான் அதுக்காக. இல்ல சார், ஓகே ஓகே, நீங்க கேட்டது கரெக்ட். அதுக்கான இதுல எல்லா சிஸ்டத்தையும் எல்லாம் தெளிவா கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க சார். சோ இந்த ரோபோட் தான் அவங்களால ஹேக் பண்ண முடியாது. சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். வேணா இந்த லாஜிக் எப்படி உங்களுக்கு அதை பத்தி கேட்டுக்கிட்டீங்களா? இந்த சிஸ்டம் சார் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன் சார் அதை பத்தி. சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. சார் இப்போ டவுன்லோட் பண்றது வந்து பிளே ஸ்டோர்ல போய் ஜிபிடி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாமா, இல்ல பினான்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஜிபிடி வருமா? சார் ஜிபிடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐடி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த அவங்களுடைய இதுல வந்துடும். ஐடி வந்து ஐடி நம்பர் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும் அந்த வெப்சைட்டுக்குள்ள. அதாவது gptbottrade.com போய் நீ உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆயிரும். இப்ப நீங்க வந்து வித்ரா போட்டீங்கன்னா உங்க வித்ரா வந்து வரத்துக்கு ட்ரஸ்ட் வேலட்டோ, பினான்ஸோ, வஜ்ரக்ஸோ, ஜியோ ட்ரஸ்டோ எது இருந்தாலும் ஓகே. அதுல நீங்க என்ன செய்யறீங்க, ஸ்மார்ட் செயின் வெப்20 அட்ரஸ் எடுக்கிறீங்க, அதை காப்பி பண்ணீங்க, ஐடி ஓபன் பண்ணா உள்ள வெப்20 அட்ரஸ் கேட்கும், பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு ட்ரஸ்ட் வேலட்டுக்கோ பினான்ஸ்க்கோ டாலர் வந்துடும். அதுக்கப்புறம் ஐநாறு பண்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப இது வந்து தனி அப்ளிகேஷன் கிடையாது, நெட்வொர்க்கிங்ல தான் பண்ண போறோம். மொபைல் அப்ளிகேஷன் தனியா கிடையாது, நெட்ல தான், எல்லாமே நெட் தான். ஆமா ஆமா. ஓகே சார், வேற எது டவுட் இல்ல சார்? அந்த அந்த இது கம்பெனி செக் பண்ணி பாத்தீங்களா சார், நம்பர் போட்டு? எது சார்? கம்பெனியோட நம்பர் போட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா, கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. அனுப்பி விட்டதான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. அது வெப்சைட்லாம் வேறு பெருசு இல்லை. நாளைக்கு நாராயணன் கூட வெப்சைட் டெவலப் பண்ணிடுவேன், இதே மாதிரிலாம் கொண்டு வந்துடலாம். அது ஒரு பெரிய வேலை கிடையாது. ஆனா அது நடத்துறது என்ன, இப்ப கேட்டார் பாத்தீங்களா, அவங்க ட்ராக் பண்ண முடியுமா, அந்த ப்ரோக்ராம் எப்படி, அந்த லாஜிக் தான் நமக்கு மெயின். நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய பேருக்கு டாலர் வந்து எடுத்துருந்தாங்க, ஹேக்கர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இன்னும் செக்யூரிட்டி பண்றதுக்காக ஒவ்வொரு மாசம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, செக்யூரிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மெயிலுக்குள்ள வந்து ஓடிபி வந்தாதான் நீங்க எடுக்க முடியுங்கிற போது ஹேக்கர்ஸால கண்டிப்பா எடுக்க முடியாது. அதுக்கு செக்யூரிட்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பினான்ஸோ அல்லது வேற எந்த இது இருந்தாலுமே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகுதான் நீங்க அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒண்ணுக்கு 2 செக்கிங் வச்சிருக்கிறாங்க. அது எக்ஸ்சேஞ்சு. நான் கிரிப்டோ கரன்சி எல்லா எக்ஸ்சேஞ்சும் யூஸ் பண்ணிட்டேன், அதனால சொல்றேன். இது வந்து அதான் கேட்கிறேன், ஏன் இது அப்ளிகேஷன்ல கொண்டு வராம நெட்வொர்க்கிங்ல மட்டும் வச்சிருக்காங்களா, அப்ளிகேஷன் பின்னாடி வருமா? ராயல் கியூ வந்து மொபைல் அப்ளிகேஷன். ஏன்னா இந்த ரோடு மேப்ல அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கண்டினியூ கொண்டு வந்திருக்காங்க. ஜிபிடி காயின் கொண்டு வந்தாங்க, 17 பைசா கொண்டு வந்தாங்க, நீங்க 40 பைசா ரீச் ஆகி போயிட்டு இருக்குது. ஓன் எக்ஸ்சேஞ்ச் வரப்போகுது. அது போக ரெட் பஸ்ல கான்டெக்ட், ஏடிஎம் கார்டு, இதை தாண்டி பாத்தீங்கன்னா மெட்டாவர்சல் மாஸ்க். அந்த மாஸ்க் நீங்க போட்டு உட்காந்து இடத்துல உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி ஓன் மேனுஃபேக்சரிங் அது இப்ப கொண்டு வர போறாங்க. சோ சொன்னதெல்லாம் ஒவ்வொரு தெளிவா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். இப்ப 10 மாசம் ஆயிப்போச்சு. 10 மாசத்துல அவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாமே தெளிவா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் கேட்டேன். ஏன்னா இப்ப எல்லாமே ராயல் கியூ வந்து மொபைல்லையும் பண்ணிக்கலாம், நெட்வொர்க்கிங்லையும் பண்ணிக்கலாம், ரெண்டுலயுமே பண்ணிக்க முடியுது. அப்ப ராயல் கியூ மாதிரி இது ஒரு ரோபோட் சொல்லும் போது அதை எதிர்பார்ப்பாங்களே கேட்கிறவங்க, ஏன் அப்ளிகேஷன்ல பண்ண முடியல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் ரெடியா இருக்கணும்ல, அதுக்காண்டி. கண்டிப்பா இருக்கு சார், இருக்கு, எல்லாமே கொண்டு வராங்க சார், ஒன் பை ஒன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி சார், சரி சார். ஒரு தடவை நீங்க சொல்லுங்க, மாடி ஒரு தடவை ஜூம் அரேஞ்ச் பண்ணுங்க. ராஜா சார் நான் கான்ஃபரன்ஸ்ல எடுத்து அவர் ஜூம்ல வர சொல்றேன். நீங்க அவர்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஏதோ இன்னும் உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இல்ல எனக்கு என்னன்னா, நான் ஒரு
கன்ஃபர்மேஷன் நீங்க தான் சொல்றீங்கல்ல. ஆனா இப்ப கேரண்டி பாத்தீங்கல்ல, 2 பேர் இருக்கீங்க, லெப்ட் ரைட் இருக்கீங்க, நாராயணன் நடுவில் இருக்க, பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன, எனக்கு போட்ட திட்டுக்கு கேரண்டி இருந்தா அவங்க இருந்தாலும் அப்படின்னு இல்லை, சில டவுட் எல்லாம் நம்ம கிளியர் பண்ண வேண்டிய டியூட்டியில நம்ம இருக்கிறோம். சும்மா ஏதோ கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்தாதான் ஃப்ரீயா பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஆமா இல்லன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஆமா ஆமா. ஏன்னா இருக்கிற உலகத்துல வந்து என்னன்னா 99 பேர் ஏமாத்துற உலகமா இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது நாங்க ஏமாத்துற உலகத்துல இல்லையா, எய்த்தாப்புல இருக்கிற 1% நான் இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய, அதாவது களவாங்கிறவன் ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை, களவாண்டவனை பிடிக்கிறவன் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. நீதிமன்றத்துல திருடன் வந்து நான் திருடன்னு ப்ரூவ் பண்ண மாட்டான், அவன் திருடி இருக்கான்னு நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டேட்டா கரெக்டா வச்சிருக்கோமோ அது நல்லா இருக்கும். ஓகே, பரவாயில்ல. ஒரு ஷார்ட் பீரியட்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலந்துட்டாங்க. ஏழுமலை ஐயா, விவேகானந்தன், வேலு சார். சொல்லுங்க சார். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நானும் ராஜா சார் ஜூம் மீட்டிங் இருக்கிற போது இதே மாதிரி 4 பேர் சார். அதுக்கு ரைட். 4 பேர் இன்னைக்கு 4000 பேர் ஆயிட்டாங்க சார். சார் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க சார் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் உங்களோட பேக்ரவுண்ட். என் பேர் மோகன் சார், நான் திரைப்பட இயக்குனர், கேஸ் ரவிக்குமார் அசிஸ்டன்ட். சார் நான் நல்லா ஒரு டீம் சார். வடிவேல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து கேஸ் ரவிக்குமார் சார் கூடயும் கஸ்தூராஜ் சார் கூடயும் எல்லாம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிரன் சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப 2வது சரத்குமார் வச்சு ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்குது, அது கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதை தாண்டி நெட்வொர்க் ஒரு 20-25 வருஷமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கிறேன். ஆம்பே குவாண்டம் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு கம்பெனிலும் உருப்படியா பண்ண முடியல, வாய்ப்பு இல்லை, இழந்தது தான் அதிகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜிபிடி பாட் வந்ததுக்கு அப்புறம் 6 லட்ச ரூபா போட்டு நம்ம பாருங்க, நம்ம சிங்கத்துக்கு எடுத்தா கார் வாங்கினேன், அருணாச்சல சார் கிட்ட அந்த கார் வாங்கின ஒண்ணு. அது எதுல சம்பாரிச்சு? ஜிபிடி பாட்டில் தான். ஜிபிடி பாட்டில் சம்பாரிச்சு ஒரு கார் ஒன்று வாங்கினேன். அதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு $400-500 வந்துட்டு இருக்குது. இன்னொரு 6 மாசத்துல 1000-2000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சூப்பரா போயிட்டு இருக்கு சார். என்னுடைய பேக்ரவுண்ட் இதுதான் சார். அதை தாண்டி ஒரு யூடியூபர். இன்னைக்கு அந்த ரோட்ல மண்ணால பாதிக்கப்பட்டவங்க, தெருவில் சுத்திட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச சாப்பாடு கொடுத்து அது பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ஒரு பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இந்த ரோட்ல எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்களுக்கு எல்லாம் தினமும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது, ஏதோ திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே. நாங்க வந்து எதுல இணைஞ்சோம்னா செல்வ சிந்தனை. அவர் ஏழுமலையில சமூக சேவையில நம்பர் 1 சார். வந்து இங்க இருக்கிறவங்க யாருமே பணம் சம்பாதிக்கணும், அது 2வது பட்சம். பணத்தை நல்வழியில சம்பாதிக்கணும், நல்வழியில செலவு பண்ணணும், நமக்கு போக மீதி பொது சேவையில செய்யறோம். அதனால வந்து எங்க மனசு என்னன்னா, நான் ஏமாறலாம், என் கூட வந்து நம்பி வரவங்க ஏமாறக்கூடாது, அது ஒரு எண்ணம். ஆமா ஆமா. ஏன்னா வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, எல்லாமே நானும் நிறைய இழந்திருக்கிறேன். இழந்தனால என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. நம்ம பணம் வந்து சின்ன பணமா இருக்கலாம், அதனாலதான் நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம கூட்டிட்டு வர்றது பெருசு இல்லை. என்னை நம்பி போட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க மனசுக்குள்ள என்ன, நாராயணன் போனா 10 இல்ல 100 கேள்வி கேட்டிருப்பாரு, அவரே முடிவு எடுத்தாருன்னா கரெக்டா இருக்குன்னு நினைச்சு வர்றாரு. அதுலயுமே தவறு இருக்கலாம். நானும் மனிதன் தான், என்ன எல்லாரும் தவறு செய்யற. ஞானியே முதல்ல தவறு செஞ்சாதான் ஞானம் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம வந்து எது நல்லதா இருக்கோ அது அவங்க வாய்ப்பை எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி நன்றி. இந்த வாய்ப்பு அருணாச்சலம் மூலமா வந்தது. கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 10 பேரை வேற சேர்த்துட்டு நம்ம இன்னொரு நாள் ஜூம் மீட்டிங் பண்ணுவோம். அன்னைக்கு ராஜா சாரு உங்களையும் கூப்பிடுறோம், வாங்க. அடுத்து ஒரு டீம் ரெடி பண்ணுவோம். நல்ல ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா ஒரு டீம் நம்மளே ரெடி பண்ணலாம். நிச்சயமா சார், நிச்சயமா சார். அருணாச்சலம் பேசுங்க சார். அருணாச்சலம் சார், நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. பேசுங்க. இப்பதான் மைக் ஆன் இருக்கு, பேசுங்க சார். இது வந்து ரெகுலரா மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தமிழ்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை, திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல இருக்கு. 5 நாள் மீட்டிங் இருக்கு சார். அதுலயே கலந்துக்குவோம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிக்ஸ் பண்ணி வாரம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 பேர் இருக்கிறது 6 பேர் 8 பேர் 10 பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துடலாம் சார். புதன் வெள்ளியில டைம் என்னங்கய்யா? என்னங்கய்யா? புதன் வெள்ளியில நேரம் என்ன
9 மணிங்க, இரவு 9 மணி. 9 to 10 அப்படி வச்சுக்கலாமா? 9 to 9:40 40 நிமிஷம். ஓ சரி. நல்லது ஐயா, நல்லது 40 நிமிஷம் 9:40 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராஜா சார் பேசுவாரு, மோகன் சார் பேசுவாரு, விஜயகுமார் சார் பேசுவாரு. இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க கருத்தை. சார் இதுல நமக்கு தெரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேக்கேஜ் எல்லாம் போட்டு அவங்க பண்ணின முதலீடு எடுத்து லாபத்துல எடுத்துட்டு இருக்காங்க சார். தாராளமா நம்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வரது வந்து பாத்தீங்கன்னா $150 வாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா 300 600 பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்கம் உங்களுக்கே கிடைக்கும். அதை வந்து அதை நம்ம ட்ரை பண்ணி அதில் வந்து உள்ள வந்துடலாம் சார். இதுல நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறதுக்கு இந்த ஜிபிடி நமக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதுக்கு தேவையான சர்வீஸ் பண்றதுக்கு நானு, மோகன் சார், ராஜா சார் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருப்போம். ஓகே சார், ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஏதாவது கேட்கணுமா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒதுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துகிட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண நாராயண் சாருக்கும் இதுல வந்திருக்கிற அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னோட மகிழ்ச்சியான இரவு வணக்கம். நன்றி சார், இரவு வணக்கம். ஓகே, நம்ம எல்லாரும் கண்டிப்பா கூடி சீக்கிரம் ஆளுக்கு 80 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்யணும் சார். தேங்க்யூ சார். 80 கோடி வேண்டாம் சார், 80 கோடி வேண்டாம் சார். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருந்தா போதும். மீதியை நீங்க சமூக சேவை சொன்னீங்கல்ல, அதுக்கே திருப்பி கொடுத்துடலாம். இந்த சமுதாயத்தை கோடி வந்து நம்மளே வச்சுக்க போறது இல்ல சார். நம்மள மாதிரி எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா தடுமாறிக்கிறவங்களும் அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சப்போர்ட் பண்ணுவோம் சார். அதாவது நீங்களாவது இப்போ 14,000 கொடுக்குற ஸ்டேஜ்ல நம்ம இருக்கல நினைக்கலாம். இந்த 14,000 ஒரு வருஷமா பாக்குற ஆட்களும் இருக்கிறாங்க, ஒரு வருஷம் இல்ல 10 வருஷம் பாக்குற ஃபேமிலியும் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து சம்பாதிக்கிறத நமக்கு போக இல்லை, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நம்ம ஒரு கைப்பிடிதான் சாப்பிட முடியுது. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்த கை எதுக்கு கொடுத்துருக்கான ஆண்டவன் இந்த கையில அள்ளிதான் சாப்பிட முடியும். இந்த கை தெரியும், வயிறு சொல்லும் இவ்வளவு போகுதுன்னு சொல்லுது. அந்த மைண்டு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. ஒரு கை கூட போனா வயிறு சொல்லும் நீ மாட்டு உள்ள போட்ட நான் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ரைடு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா மனிதன் சாப்பிட்றதுக்கே அளவு வச்சு ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறான். அது மாதிரி நம்ம சம்பாதிக்கிறோம், அதே மாதிரி சம்பாதிச்சு மித்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம உடம்புலயே ரத்த தானம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வர்றவங்கள சம்பாதிக்க வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் சம்பாதிக்கிறது கூட 1 வருஷம் டைம் எடுப்பாங்கன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு 14,000 போட்டு ஐடி கொடுத்து வாழ்க்கை தரத்தை மாத்திரம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க சார். பணம் நம்ம கையில இருந்தா நம்ம பல பேருக்கு வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சார். அதுக்காக நம்ம வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இது ஸ்ட்ராங்குன்னு சொல்றது யார் சொல்லுவா? நீங்க முன்னாடி இருக்கிறவங்க சொல்லணும், நான் சொல்ல முடியாது. புரியுதா? அதுல கொஞ்சம் நீங்க சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குதான் நான் சொன்னேன். இப்ப என்னை நம்பி வருவாங்க, நான் சொல்றதை விட நீங்க ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மோனோ இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த இன்கம் அவங்களுக்கு, மோனோ இன்கம் சமுதாயத்துக்குன்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். செல்வ சிந்தனை நிகழ்ச்சிக்கு அந்த பேமெண்ட் போடும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் அந்த லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ஏதோ சொல்லுங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. நான் அதுக்கு சொன்னேன் சார் நம்ம லோன் கொடுக்கலாம் சார். புரியல சார், என்ன சொல்றீங்க? சொன்னோம் இல்லையா சார்? இது என்ன சொன்னீங்க? நம்ம இந்த செல்வ சிந்தனை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து என்னோட ஷேரிங் பண்ணும்போது சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க டீட்டெயில் கேட்கும்போது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார், ஆடிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ வந்து கூட சொன்னீங்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார், லோன் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் லோன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதான் எனக்கு கொஞ்சம் லோன் தாங்கன்னு நான் கேட்டேன். லோன் தர்றதுக்கு நீங்க இதுல சேருங்க, லோனே வேண்டான்னு சொன்னீங்க. கரெக்டா? அதனால நம்ம லோன் கொடுக்குற இடத்துல இருக்கு சார், நம்ம வந்து லோன் வாங்குற இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னேன் நான். ஆமா ஆமா சார் ஜெயிப்போம் சார். ஜெயிப்போம் சார். எல்லாமே அந்த ஒருங்கித்த பாதையில போகும்போது பாத்தீங்கன்னா அது வந்து வெற்றி சீக்கிரம் அடைஞ்சலாம் சார். முடிச்சுக்கலாமா? ஓகே ஜோம் வணக்கம். ஓகே விவேகானந்தன் சார் ரொம்ப தேங்க்யூ. மோகன் சார், அருணாச்சலம் சார், ஏழுமலை சார் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே.